இப்போ பென்சில்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குதா வச்சுக்கோ. இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? பென்சில்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தானா அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதில் லோன் பேர் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், லோன் பேர் கண்டெய்னிங் ஸ்பீசிஸ், அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? லோன் பேர் இருந்தால், அதாவது ஒரு லோன் பேர் இருக்கலாம், ரெண்டு லோன் பேர் இருக்கலாம், மூணு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்குமா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் மோஸ்ட்லி லோன் பேர் கண்டெய்னிங் குரூப், லோன் பேர் கண்டெய்னிங் குரூப். இது எல்லாமே பெரும்பாலும் மோஸ்ட்லி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்னது? எலக்ட்ரான் பென்சிலுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய குரூப்பா? ஆமாவா இல்லையா? எலக்ட்ரான் டொனேட்டிங் அர்த்தம் பென்சிலுக்கு எலக்ட்ரான் கொடுத்துட்டே இருக்கும், அதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எப்படி எலக்ட்ரான் கொடுக்குறது பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணு, அப்போ சிங்கிள் பாண்ட் எல்லாம் மாறிடும். ஒரு பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கா இல்லையா? அப்போ டபுள் பாண்டா மாறிடும். அப்போ கார்பனோட வேலன்ஸ் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடுமா? 4 பாண்ட் தான் இருக்கணும். இப்போ கார்பன் எத்தனை பாண்ட் ஆயிடும்? இந்த கார்பனுக்கு 5 பாண்ட் ஆயிடும். அப்போ இந்த பாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் இந்த கார்பனுக்கு மேல ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாருங்க. புரியலனா இங்க கேளு. சரிங்களா? இது பென்சீன். இப்போ டபுள் சிங்கிள் பாண்ட் என்ன மாறிடுச்சு? டபுள் பாண்ட். இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ எலக்ட்ரான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாறிடும்? சோடியம் ப்ளஸ்ஸா மாறுது. என்ன அர்த்தம்? சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு என்ன அர்த்தம்? ப்ளஸ்ஸா மாறிடுமா? அப்போ எலக்ட்ரான் கொடுத்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன ஆயிடும்? ப்ளஸ்ஸா மாறிடும். அப்போ இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இந்த ஷிஃப்ட் ஆகி இது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுமா? ஒரு பாண்ட் எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரானா? அந்த பாண்ட் என்ன ஆயிடும்? நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். எதுக்காக? கார்பனோட வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம இருக்கும். இப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குமா இருக்காதா? ரெசனன்ஸ் என்ன அர்த்தம்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர் நெகட்டிவ். இதெல்லாம் என்னது? ரெசனன்ஸ். அடுத்ததுல டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் நெகட்டிவா? சோ இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுமா? கரெக்டா இல்லையா? இப்போ அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. இங்க டபுள் பாண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இங்க பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாண்ட் நோ சேஞ்ச். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இந்த பிளேஸ் வருமா? இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க வரணும்? இந்த கார்பன். இப்போ அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னது? இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆனா இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க வருமா? அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னது? இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இது பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ அடுத்த ஸ்டெப்ல திரும்ப எப்பயும் போல இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், as usual நடக்கும். அப்ப இந்த ஃபார்ம் ஆகும் ஃபர்தரா நம்ம அரோமேட்டிக் கேரக்டர் பாண்ட் இந்த சிங்கிள் டபுள் பாண்ட் என்ன மாறிடும்? இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பாண்ட் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், as usual ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் திரும்ப கிடைக்கும். இதுதான் அதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இதுல தான் எல்லா ரெசனன்ஸும் இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட்ல தான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஒரு பென்சில்ல இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இது பென்சில். பென்சில் இருக்கக்கூடிய 6 கார்பன் ஈக்குவலன்ட் கார்பன், எல்லா கார்பனும் என்னது? ஈக்குவலன்ட் கார்பன். இதே பென்சில்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ எல்லா கார்பனும் ஈக்குவலன்ட் கார்பனா? இல்ல. ஏன்? இப்போ இந்த கார்பன்ல தான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, இந்த கார்பன்ல இல்ல. இந்த ரெண்டு கார்பன்ல இல்ல, இந்த கார்பன்ல இல்ல. அப்ப எல்லாமே என்ன இல்ல? ஈக்குவலன்ட் கார்பன் கிடையாது. இது எல்லாமே ஈக்குவலன்ட் கார்பன். ஈக்குவல் இது என்ன இல்ல? நாட் ஈக்குவலன்ட் கார்பன். இது எல்லாமே ஈக்குவலன்ட் கார்பன் கிடையாது. அதனால தான் கார்பனுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆர்த்தோ கார்பன். இது பேர் என்னது? ஆர்த்தோ. இது என்னது? ஆர்த்தோ. அதுக்கு அடுத்து என்னது? மெட்டா. அதுக்கு அடுத்து பொசிஷன் என்னது? மெட்டா. இதுவும் என்னது? மெட்டா. இது என்னது? அப்ப 2 ஆர்த்தோ 2 மெட்டா 1 பேரா. இதுதான் அந்த அன்ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய பென்சீனுக்கு பென்சீனுடைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும்போது இப்படிதான் இருக்கு. இப்போ எல்லாமே ஈக்குவலன்ட் கார்பன் கிடையாது. அப்ப ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பர்சன்டா இருக்கக்கூடிய நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆர்த்தோ, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மெட்டா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பேரா. கரெக்டா? இப்போ பாருங்க, இதை வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த பென்சில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. எந்தெந்த பிளேஸ் எல்லாம் அந்த நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா? இது ஆர்த்தோவா? இது என்னது? மெட்டா. இது என்னது? இப்போ எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு? ஆர்த்தோ. ஆர்த்தோல எல்லா செக்ஷனும் பாருங்க. ஆர்த்தோ பேரா. எது கிரியேட் ஆயிருக்கு? ஆர்த்தோ. இப்போ பென்சில்ல ஆர்த்தோ பொசிஷன்ல
நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பேரா பொசிஷன்ல நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. எப்போ ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா, ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்த்தோவில் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு, பேராவில் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு, மெட்டாவில் நோ எஃபெக்ட். மெட்டாவில் நோ எஃபெக்ட். நெகட்டிவ் சார்ஜ் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ரிச். நெகட்டிவ் சார்ஜ் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ரிச். அப்போ வரக்கூடியது என்னது? எலக்ட்ரோஃபைலா? வரக்கூடியது எலக்ட்ரோஃபைல். அப்ப எந்தெந்த பிளேஸ் வரலாம்? ஆர்த்தோவுக்கு வரலாம், பேராவுக்கு. ஆனா கண்டிப்பா எங்க வராது. அப்போ ஒரு ஆன்சர் நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ஒரு ஆன்சர் என்னது? இருக்கக்கூடிய மூணு பொசிஷன் தான். ஒன்னு ஆர்த்தோ, மெட்டா, பேரா. கொடுத்ததுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு பார்க்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பான்னு பார்க்கணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு லோன் பேர் கண்டெய்னிங் ஸ்பீசிஸ் தான் பார்க்கணும். ஆமா, லோன் பேர் கண்டெய்னிங் இருந்தா அது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் எந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருந்தாலும் ஆர்த்தோல எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுக்காக மெட்டாவில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு மீனிங் இல்லை. டஸ் நாட் சேஞ்ச் அர்த்தம். மெட்டாவில் மீனிங் இல்ல. அப்ப மீனிங் என்னன்னா, ஒரு பென்சீன், அந்த பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்த்தோ அண்ட் பேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ், பட் மெட்டாவில் டஸ் நாட் சேஞ்ச் இன் த மீனிங். அதுக்காக மெட்டாவில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. ஆன்சர் பண்ணுங்களா? மெட்டாவில் டஸ் நாட் சேஞ்ச். அப்ப எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதோ அங்கதான் எலக்ட்ரோஃபைல் வரும். ஆமாவா இல்லையா? எலக்ட்ரோஃபைல் என்னது? எலக்ட்ரான் டெபிஷியன்ட். அப்ப எலக்ட்ரான் டெபிஷியன்ட் யாருக்கு வரும்? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அப்ப கண்டிப்பா பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒன்னு ஆர்த்தோ ப்ராடக்ட், இன்னொன்னு பேரா ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஆர்த்தோ எப்ப வரக்கூடியது ஒரு எலக்ட்ரோஃபைல். அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த பிளேஸ்க்கு போலாம், இல்லனா இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த பிளேஸ்க்கு போலாம். கண்டிப்பா எங்க வராது? மெட்டாவுல கண்டிப்பா. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பென்சீன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், the product ortho and para. Ortho and para. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் மேஜர் மைனர்னு பார்ப்போம். ரெண்டு பிளேஸ்ல இருக்கு. ஆனா ரெண்டு பிளேஸ்ல யார் வரணும் அப்படிங்கறது முடிவு பண்ணுமா இல்லையா? ஆன்சர் ரெண்டு பேருமே கொடுப்பாங்களா? இல்ல. யார் மேஜர்? மேஜர் என்னது? ஒருத்தர் 55, இப்போ 100% இருக்கு. ஒருத்தர் 55 யார் இருக்காங்க, ஒருத்தர் 45 யார் இருக்காங்க. இல்லனா 90 யாரு, 10 யாரு. சரியா? அவங்க ரெண்டு பேர்ல யார் மேஜர்? இப்போ ரெண்டு பேருக்கு 12 தான். ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் 90 எடுக்கிறாங்க, ஒருத்தர் 91 எடுக்கிறாங்க. யார் மேஜர்? 91 எடுக்கிறது மேஜர். இப்போ ரெண்டு பேருமே சேம் ப்ரியாரிட்டி தான். ஆர்த்தோவும் பேராவும். என்ன வராது? மெட்டா வராது. ஆனா ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க? மெட்டாவும் கொடுப்பாங்க. மெட்டாவை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா மெட்டாவை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆர்த்தோ வந்து பேரா மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். இவங்கள யார் மேஜர்? அதான் நமக்கு ஃபைனலா கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா? ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது, பென்சீன் ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச், வரக்கூடிய எலக்ட்ரான் ரிச், அந்த எலக்ட்ரான் பென்சீனுக்கு எலக்ட்ரான் ரிச் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசனேட்டிங் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கும் போது ஆர்த்தோவில் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, பேராவில் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த ஆர்த்தோ அண்ட் பேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப மெட்டாவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல, அங்க நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகல. அப்ப வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஒன்னு ஆர்த்தோவுக்கு போலாம், இல்லைன்னா பேரா பொசிஷனுக்கு போகலாம். சரிங்களா? கன்ஃபியூஷன் புரியுதா இல்லையா? பின்னாடி எங்க ஆர்த்தோ வருமோ பேரா வருமோ அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ அடுத்தது பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா நோ லோன் பேர் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம், நாட் லோன் பேர் கண்டெய்னிங் சிஸ்டம். அதுல என்ன இருக்காது? லோன் பேர் இருக்காது. அப்ப லோன் பேர் இல்லைன்னா அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ இது எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுமா? வித்ட்ரா பண்ணுச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று எழுதலாம். உங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கலாம், NO2 N டபுள் பாண்ட் O, இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித் NO2 என்னது? கார்பன். கார்பனோட நைட்ரஜன் என்னது? மோர் எலக்ட்ரான் நெகட்டிவா? இப்போ இங்க கார்பன், இங்க நைட்ரஜன். எது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம்? கார்பனோட நைட்ரஜன் அதிகமா இல்லையா? நைட்ரஜனோட ஆக்சிஜன் என்னது அதிகம்? இப்போ இது கார்பன், இங்க நைட்ரஜன், இந்த நைட்ரஜன்ல ஆக்சிஜன். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? புல் பண்ணுமா? இதை விட இதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா? இது என்ன பண்ணும்? பண்றா புல் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இதுக்கு என்ன பண்ணும்? அப்ப என்ன பண்ணாது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணாத எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அப்ப இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இங்க மைக்ரேட் ஆகுமா? இந்த O மைனஸ் O என்ன ஆயிடும்? O மைனஸ். ஃபர்ஸ்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. உங்களுக்கு யாராவது புரியலன்னா தாராளமா எனக்கு கேளுங்க. சரிங்களா? இதை வச்சு தான் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் போட போறோம். இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் மைக்ரேட் ஆகி டபுள் பாண்டா மாறிடுச்சு.
இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் இங்க O மைனஸா மாறிச்சு. இது ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்ப என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும்? பிளஸ். என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? இப்போ ரெசனேட்டிங் பாசிட்டிவா இல்லையா? ரெசனன்ஸ்னா அர்த்தம் சிக்மா பாண்ட் டபுள் பாண்ட் சிக்மா பாண்ட் பாசிட்டிவ், டபுள் பாண்ட் சிக்மா பாண்ட் நெகட்டிவ். இதெல்லாம் என்னது? ரெசனேட். அப்ப அடுத்து இந்த ஷிஃப்ட் ஆகுமா? அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுல NO மைனஸ் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இது பார்த்தா மாறுது. சரிங்களா? இப்போ அடுத்து இந்த பாண்ட் இங்க இருக்கா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா? பார்த்தா திரும்ப என்ன ஆயிடும்? இந்த மாதிரி இந்த திரும்ப ஆஸ் யூசுவலா திரும்ப அதே சிஸ்டத்தில் கட்டர் ஆகிடும். திரும்ப லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். இது இந்த பாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். கரெக்டா? திரும்ப ஆஸ் யூசுவல் ஸ்ட்ரக்சர் என்னவோ கிடைக்கும். இப்போ பாருங்க, ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப எங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு? நல்லா கவனிங்க. ஆர்த்தோல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இது ஆர்த்தோவா? இது மெட்டா. இது என்னது? ஆர்த்தோல பாசிட்டிவ் சார்ஜ், பேராவோட பாசிட்டிவ் சார்ஜ், திரும்ப என்னது? ஆர்த்தோ. அப்ப ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா தானே? பாசிட்டிவ் என்ன அர்த்தம்? density decrease. கரெக்ட்டா? நெகட்டிவ் என்ன அர்த்தம்? கரெக்ட்டா? எலக்ட்ரான் டொனேட்டிங் பிரசன்ட் இருக்கும்போது ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சா? ஏன் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் சொல்றோம்? அங்க நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆச்சு. இங்க ஆர்த்தோ அண்ட் பேராவோட பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? Density low. டென்சிட்டி கம்மியா இருக்கு. வரக்கூடிய என்னது? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் எங்க வரணும்? எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருந்தா அங்க தான் வரணும். இப்போ ஆர்த்தோட எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு, பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு, மெட்டாவோட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். டஸ் நாட் சேஞ்ச் அர்த்தம். இப்போ ஆர்த்தோட 100 இருக்கு, மெட்டாவோட 100 இருக்கு, பேராவோட 100 இருக்கு. இப்போ ஆர்த்தோட 50 குறைஞ்சது, பேராவோட 50 குறைஞ்சது, மெட்டாவோட ஆஸ் யூசுவல் என்ன எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கோ அதே தான் இருக்கும். அப்போ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷன் வரும்? அவ்வளவுதான் ஆன்சர். அது ஒரே ஆன்சர் தான். அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. எங்க கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா ஆர்த்தோவோ பேராவோ வரும்போது மட்டும் தான் கன்ஃபியூஷன் வரும். அதுவும் எப்பனா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது. ஆனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. அந்த குரூப் என்னன்னு பார்க்கணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் கண்ணை மூடி மெட்டா, கண்ணை மூடி என்னது மெட்டா. அப்ப பாருங்க, ஒரு எலக்ட்ரான் பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கா. வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னது? மெட்டா. வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னது? கண்ணை மூடிட்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் மெட்டா பொசிஷன் போடலாம். ஒரே ஆன்சர். எங்க வேணாலும் போடலாம். இந்த பேஸ் போடலாம், இந்த பேஸ் போடலாம். ரெண்டுமே ஈக்குவலன்ட் தானே. இது ரெண்டுமே ஆர்த்தோ, ரெண்டுமே மெட்டா. என்னது? பேரா. அப்ப இந்த இதுவும் மெட்டா தான், இதுவும் மெட்டா. எந்த பொசிஷன் போட்டாலும் தப்பு இல்லை. சரிங்களா? அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எது இருக்கும்போது ப்ராப்ளம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது தான் ப்ராப்ளம். ஆர்த்தோவா பேராவா போடணும். அதை மட்டும் கரெக்டா கன்சிடர் பண்ணா போதும். ஓவராலா இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் போகும். சரிங்களா? இந்த பாயிண்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பென்சீன்ல பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்த்தோ அண்ட் பேரா, அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட क्वेश्चन கேட்பாங்க. When the benzene present in the electron donating group, the electron density increases at the meta portion, the electron density increases at the ortho portion, the electron density increases at the ortho and para does not change. பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். பென்சீன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். வரக்கூடியது எலக்ட்ரோஃபைல் எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் அங்க போகும். அப்ப பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா ஆர்த்தோவுக்கு போகலாம், பேராவுக்கு போகலாம். பட் பென்சீன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா மெட்டாவுக்கு தான் போகும். ஆர்த்தோ அண்ட் பேராவுக்கு கண்டிப்பா போகும். சரிங்களா? இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். ஃபைனல் கன்க்ளூஷன் இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். பென்சீன்ல நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ அண்ட் பேரா. கரெக்டா இல்லையா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் ஒன்லி மெட்டா. இதுதான் கன்க்ளூஷன். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். இது எதுவுமே தேவையில்லை. முன்னாடி படிச்ச எதுவுமே தேவையில்லை. என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோவுக்கு பேராவுக்கு போகும். ஒரு பென்சீன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் மெட்டாவுக்கு போகும். இதுக்காக தான் எவ்வளவு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதை தெரிஞ்சா போதும் எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா?